அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் பயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் காலம் குறுகியதாக இருந்தாலும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் செவ்வாய் பயிற்சியை சொல்லி வருகிறேன். காரணம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன். மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலமாக இருந்தாலும் கூட அந்த கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலனை நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு சேனாதிபதி, ஒரு தளபதியாக தான் செவ்வாய். இதை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரணும். காரணம், பொன் வைக்கும் இடத்தை பூ வைப்பது போல ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடியது, அனுபவங்களை தரக்கூடியது, ஒரு அற்புதம். அதாவது வருகின்ற எந்த பிரச்சனையும் எதிர்த்து போராடுகின்ற ஒரு தன்மையை தரக்கூடியதான் செவ்வாய் பயிற்சி. அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 இந்த இடைப்பட்ட காலம் செவ்வாயினுடைய பயிற்சியின் காலம், செவ்வாயின் காலம் என்றே சொல்லுவேன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வெறுவாய் அல்ல வருவாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த செவ்வாய் பயிற்சி விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீர்கள். என்னுடைய நரசிம்மனும் விஷ்ணுமாயனும் உங்களுக்கு எப்போ துணை இருப்பாங்க ஒரு நம்பிக்கை உண்டு. பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். அதே நேரம் ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய முயற்சிக்கு காரணமே செவ்வாய் தான். அந்த முயற்சியை நகர்த்தக்கூடியவன் களத்திரகாரர்கள் சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் 20ஆம் தேதி. அதே நேரம் சூரியன், ஒரு மனிதனும் 4 பேரும் மதிக்கணும், நல்லா இருக்கலாம், சூரியனுடைய அருள் தேவை. அந்த சூரியனும் அதே இடத்திற்கு கை கோக்கின்றார்கள் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 29ஆம் தேதி ஒன்று இணைகின்றார்கள். ஆக 4 கிரகங்கள் ஒன்று சேர்க்கிற ஒரு அற்புதமான தருணம். விருச்சிக ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? விருச்சிக ராசி இருக்கக்கூடிய விசாகம் 4, விருச்சிக ராசி இருக்கக்கூடிய அனுஷம், விருச்சிக ராசி இருக்கக்கூடிய கேட்டை, விருச்சிக ராசி அன்பர்களை திரும்பி பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11ஆவது மாதம். இந்த இடைப்பட்ட காலத்துல திரும்பி பார்க்கும் போது அடடா எத்தனையெல்லாம் இழந்து விட்டோம். நம்பிக்கை இழந்ததோடு மற்றவர்கள் பொன்னையும் பொருளையும் மண்ணையும் பண்ணையும் இழந்து கலங்கித்தானே போய்விட்டோம் என்று சிலர் நினைப்பதை பார்க்கிறேன். கவலையே பட வேண்டாம். இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான தருணம் 2025 இறுதி மாதமாகிய டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதத்தினுடைய நிகழ்வே அற்புதம் தானே. விருச்சிகத்திலிருந்து இவர்கள் எல்லாம் நகர்ந்து விட்டார்களே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6. அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழுமையான பலன் கிடைக்காவிட்டாலும் அசுரகுருவாகிய சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனால, அவருடைய அருள் இருப்பதனால அற்புதமான யோக பலனை பெறலாம். அதே நேரம் விருச்சிகத்திலிருந்து நகர்ந்தாலும் கூட அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள் சில நிறைய அனுபவங்களை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொட்டால் சுடும் நெருப்பு, தொட்டு பார்ப்பேன் என்பதை விட பிறகு அந்த அனுபவத்தை சொல்லும் போது அதைத்தான் உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் உணர்த்துகின்றன. அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே செவ்வாய் தானே. அதாவது விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் அவன் தானே. அந்த வகையில பொறுத்த வரைக்கும் கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் 2இல் மாறி 2 கூடிய குருவின் பார்வை. அதாவது பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி முதல் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இதுவரை குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழில இருந்து வந்த மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு மதிப்பு அதிகரிக்கிறதுனா என்ன காரணம்? பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம், இழந்ததை திரும்ப பெற்றுவிட்டோம் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த சந்தோஷம், குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழில இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம், இந்த செவ்வாய் பயிற்சி. அதே நேரம் செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனமாகத்தான் இருக்கின்றார். பலம் இழந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப புரிந்து கொள்வதில் ஒரு போராட்டத்தையே சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த வகையில பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, இல்ல சகோதரருடைய உறவு, பெத்த தாய் தந்தையர் உறவு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8லிருந்து 9 பாக்கியஸ்தானத்துக்கு அவர் மாறுகின்றார். அதே நேரம் அந்த பாக்கியஸ்தானம் மட்டும் கிடையாது, அது தந்தை ஸ்தானம். அப்பா பிள்ளைக்குள்ள புரிந்து கொள்வதிலும் அப்பா பிள்ளைகளுள்ள சில பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால கவனமாக நிதானமாக இருந்து விடவும். அதே நேரம் பாத்தீங்கன்னா முன்கோபம், ஒரு எப்பெல்லாம் செவ்வாய் பலமிழந்து காணப்படுகின்றாரோ முன்கோபம் வரும், எரிச்சல் வரும். அந்த கோபமும் எரிச்சலும் உறவில் காட்டினால் உறவை இழந்துவிட வேண்டியதுதான். தொழில காட்டினா தொழில சில நன்மைகளை பெற முடியாமல் போய்விடும். அரசு துறையில வேலை செய்யறவங்க கவனமா இருக்கணும்.
உங்க கோபத்தையும் முன்கோபத்தையும் காட்டுவீர்களானால் தீராத பழிபாவத்துக்கு ஆளாகுடி சொல்ல எச்சரிக்கையா சொல்ல வேண்டிய என் கடமை. அதே நேரம் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த செவ்வாய் பலமிழந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல கவனம் செலுத்துங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன் பலம் பெற்று 1 மற்றும் 2ஆம் இடங்களில் இருப்பதனால சில சுப செலவுகளை அவர் உண்டாக்குவார். செவ்வாய் பலம் இழந்து விட்டதை எல்லாம் கவலைப்பட வேண்டாம், சுக்கிரன் அந்த இடத்தை நிரப்புவார். அதே நேரத்துல ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இம்மாதம் 1 மற்றும் 2ஆம் இடங்களில சில பிரச்சனைகளை தந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுங்கிற மாதிரி பிரச்சனையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதே நேரத்துல யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். குறிப்பா அரசியல் ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் அது புதிய முயற்சிகளை வெற்றி உண்டாக்கும். 11க்கு உடைய புதன் மாத கடைசியில 2இல் மாறி குருவின் பார்வை பெறுவதனால அற்புதமான ஒரு முன்னேற்றம். 29ஆம் தேதி வரை கொஞ்சம் நிதானமாக இருந்து விட்டாலே போதும். அதே நேரம் செவ்வாய் பலமிழந்த காலகட்டத்துல செவ்வாயின் தெய்வமாகிய முருகனை சென்று வழிபடுவது சிறப்பு. இந்த முறையை செய்து பாருங்கள். இது பரிகாரம்னு சொல்ற மாட்டேன், அனுபவம் என்று சொல்வேன். செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 7, 8 இந்த 4, 7, 8 எண்ணிக்கையில இளநீர் வாங்கி சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். சனியினுடைய அருளை பெற்றுவிட்டால் சனியினுடைய பகை இல்லாமல் இருந்து விட்டாலே போதும், மற்ற கிரகங்களுடைய பாதிப்பை இல்லாமல் செய்து விடுவார். இவனை மாறி யாரு கொடுப்பா என்ற நிலைதான் சனி பகவான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தின் சிறப்பை நாமே சனி பகவானை தொட்டு வழிபடலாம். அவன் பாதங்களில் நாம் சிரசை வைத்து கண்ணீரால் கழுவலாம். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வைன்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10 3, 7, 10 எண்ணிக்கையில இளநீர் வாங்கி உங்க கையினாலே சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள். சில கிரகங்கள் கைவிட்டாலும் கூட பல கிரகங்கள் நற்பலை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அருமையான ஒரு பொற்காலம் நற்காலம் விருச்சிக ராசி.